இப்போ தூக்கத்தில விந்து வெளியேறுதுன்னா, கண்டிப்பா அப்போ ஒரு கெட்ட கனவு வந்திருக்கும். ஒரு ஆணுக்கு விந்து வெளியேறுதுன்னா, தூக்கத்தில ஏதாவது ஒரு பெண்ணோடு உடலுறவில் ஈடுபடுவது போல ஒரு கெட்ட கனவு வந்துரும். அத ஏன் கெட்ட கனவுன்னு சொல்றேன்னா, அது மனைவியோட இருக்காது. ஒரு ஆணுக்கு மனைவி இருக்கிறா. அப்போ அவனுக்கு தூக்கத்தில அவனுக்கு விந்து வெளியேறுதுன்னா, அப்போ அவன் கனவுல ஒரு பெண் வந்திருக்கிறா. அந்த பெண்ணை அவன் நிர்வாணமாக தொட்டிருக்கலாம். உடலுறவு வைத்துக் கொள்வது போல கனவு வந்திருக்கலாம். அதனால தான் அவனுக்கு தூக்கத்தில விந்து வெளியேறுது. அப்படியே அந்த மாரி வந்த பெண் யாருன்னு பார்த்தா, கண்டிப்பா அவன் மனைவியா இருக்காது. யாரோ ஒரு அந்நிய பெண்ணாக தான் இருப்பா. அப்ப அதுதான் தவறான உடலுறவுங்கிறது. உன் மனைவியான்னா உரிமையிலே நீ தொடப்போற. உன்னால முடியாத ஒரு விஷயத்த தான் அது கனவா வந்து உனக்கு தூக்கத்தில விந்து வெளியேறுது. அதாவது அந்நிய பெண். பயந்து பயந்து செய்ற ஒரு விஷயம். இப்ப மனைவியோட கனவு வர வேண்டிய அவசியம் இல்ல. மனைவியோட உடலுறவு வச்சுக்கிற மாரி, உனக்கு கனவுகள் வர வேண்டிய அவசியம் இல்ல. அதான் நெஜத்திலே பண்ண போறியே. நெஜத்திலே உன் மனைவி அங்க இருக்க போறா. அப்படி இருக்கும்போது அவ சம்மதிக்க போறா. அப்போ உரிமையோட நீ பண்ண போற. அது வந்து கெட்ட கனவாக இருக்காது. அப்போ மனைவியோட உடலுறவு வச்சுக்கிற மாரி, அவன் கனவு காண வேண்டிய அவசியம் இல்ல. அத அவன் நேரவே பண்ணிடுவான். ஆனா ஒரு ஆணுக்கு கனவில் வருகிறது, கெட்ட க கனவில் வந்து விந்து வெளியேறுகிறது தூக்கத்தின் போது என்றால், அப்ப கனவுல வர்றது யாருன்னு பார்த்தா, அது மனைவியாக இருக்காது. யாரோ ஒரு அந்நிய பெண்ணாகத்தான் இருப்பா. அது தெரிந்தவளா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா அவன் மனைவியா இருக்காது. அந்நிய பெண். தெரியாத ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம். தெரியாத ஒரு பெண்ணோடு உடலுறவில் வைத்துக் கொள்வது போன்று, அல்லது அவளுடைய நிர்வாண உடலை தடவுவது போன்று கனவுகள் வரும்போது, அப்போ விந்து வெளியேறும். அப்போ அ இந்த விந்து வெளியேறத நம்ம வந்து தடுக்கவே முடியாது. அது வந்து தூக்கத்தில விந்து வெளியேறுறது அது இயற்கையானது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதை தடுக்கவே முடியாது. ஆனா எத தடுக்க முடியும் அப்டின்னா, இந்த மாரி கெட்ட கனவுகள் வரக்கூடாது. கெட்ட கனவுகள் இல்லாமலே அந்த விந்து வெளியேறுவது நடக்கணும். இப்போ 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி உனக்கு விந்து வெளியேறுதுப்பா தூக்கத்தில அப்டின்னா, அது கெட்ட கனவுகள் மூலமாக இருக்கக்கூடாது. இயல்பாவே அது அந்த கனவுகள் இல்லாமலே அந்த விந்து வெளியேற்றம் என்பது தூக்கத்தின் போது நடைபெற வேண்டும். அப்பன்னா நீ ஒழுக்கமா இருக்க அப்படின்னு கூட நம்ம நெனச்சுக்கலாம். ஒழுக்கமா இருக்கிற, நீ வந்து நிஜ வாழ்க்கையில ஒழுக்கமா இருந்தா, உன் கனவுல கூட நீ ஒழுக்கமா தான் இருப்ப. கனவுல கூட தப்பு வராது. நிஜ வாழ்க்கையில எப்படி இருக்கியோ, அதுபோல தான் உன் தூக்கத்தில வருகிற கனவுகளும் அப்படி. அது ஒழுக்கமானதாக இருக்கும். நீ ஒழுக்கம் இல்லாதவராக நிஜ வாழ்க்கையில இருக்கும்போது, தூக்கத்தில் வருகிற கனவிலும் உனக்கு ஒழுக்கம் இருக்காது. அப்படி அந்த வகையில அ இந்த மாரி தூக்கத்தின் போது விந்து வெளியேற்றம் கண்டிப்பா அது ஒரு ஒரு பெண்ணின் மூலமா ஒரு பெண் வந்தா தான் தூக்கத்தில விந்து வெளியேறும். அல்லது ஒரு பெண்ணோடு உடலுறவு வைத்துக் கொள்வது போன்று கற்பனை செய் க ஒரு கனவு வருகிறது. அதனைத் தொடர்ந்து தான் எனக்கு விந்து வெளியேறுகிறது. கண்டிப்பா அந்த பெண் உனது மனைவியாக இருக்க மாட்டாள். அ இருக்க மாட்டா. அது ஒரு அந்நிய பெண்ணா தான் இருப்பா. அப்படின்னு பார்க்கும்போது, சரி இந்த மாரி விந்து வெளியேற்றம் என்பது தடுக்கவே முடியாது. ஆனா அது கெட்ட கனவின் மூலமாக இது போன்ற கெட்ட கனவுன்னா, அது உரிமை இல்லாத ஒரு பெண்ணோடு அதனால தான் அத நம்ம கெட்ட கனவுன்னு சொல்றோம். அப்ப அதை தவிர்க்க முடியும். எந்தவித கனவுமே இல்லாமல் உனக்கு விந்து வெளியேற்றம் என்பது நடக்க வேண்டும். அப்பதான் நமக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படாது. ஏன் தூக்கத்தில விந்து வெளியேறினா குற்ற உணர்ச்சி ஏற்படுது? அந்த விந்து வெளியேறுகிற அந்த நேரத்தில் உனக்கு வந்த கனவு, அது யாரோ உனக்கு உரிமை இல்லாத ஒரு அந்நிய பெண்ணோடு நீ உடலுறவு வைத்துக் கொள்வது போல, கட்டிப்பிடிப்பது போல உனக்கு கனவு வருகிறது. அதனைத் தொடர்ந்து தான் தூக்கத்தில் விந்து வெளியேறுகிறது. அதுதான் உனக்கு தூக்கத்தில் விந்து வெளியேறும்போது குற்ற உணர்ச்சி ஏற்படுவதற்கு காரணம். விந்து வெளியேறுவதாலேயே குற்ற உணர்ச்சி ஏற்படவில்லை. விந்து வெளியேற்றம் தூக்கத்தில் என்பது அது தடுக்க முடியாது. அது வந்து தான் ஆகும். அப்படி இருக்கும்போது, அப்ப குற்ற உணர்ச்சி ஏற்படக்கூடாது. குற்ற உணர்ச்சி இல்லாமல் அந்த விந்து வெளியேற்றம் நடைபெற வேண்டும். அத நம்ம ஏற்றுக்கொண்டாகிவிட்டது. அப்படின்னா எந்தவித நீ நிஜ வாழ்க்கையில ஒழுக்கமா இருந்தா, உன் மனைவிக்கு உண்மையா இருந்தா, உன் மனைவிய உண்மையாவே நேசிப்பதாக இருந்தா, என்ன ஆகும்? நிஜ வாழ்க்கையில, அப்போ வந்து தூக்கத்தில ஒரு எந்தவித பெண்ணும் வராமலேயே, அந்நிய பெண் யாரும் வராமலேயே, உன் மனைவியும் வரமாட்டா. ஏன்னா மனைவிட்ட வந்து கனவு கண்டு தான் வரணும். நிஜ வாழ்க்கையில நீ அதனால கனவுல உன் மனைவி வரமாட்டா. அப்ப நிஜ வாழ்க்கையில கனவுன்னு வரும்போது, எந்த பெண்ணும் வராமல், அந்த விந்து வெளியேற்றம் என்பது நடக்க வேண்டும். அது ஒரு த அப்படி அந்த மாரி வந்துச்சுன்னா, அப்பதான் குற்ற உணர்ச்சி ஏற்படாது. அதாவது கனவுகள் இல்லாமலேயே அந்த விந்து வெளியேற்றம் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ ஏற்படுது. அப்போ வந்து அது சரியானது. அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதில குற்ற உணர்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போல இந்த விந்து வெளியேற்றங்கிறது யாருக்கு நடக்கும்? ஒரு மாதத்தில ஒரு வாட்டியாவது விந்து வெளியேறுது அப்படின்னா, யாருக்கு பொதுவா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் நடக்கும்.
கல்யாணம் ஆகாதவங்க, தனிமையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் நடக்கும். கணவன் மனைவியோடு வாழ்கிறவர்கள் நிஜத்திலேயே அவங்க பண்ண போறாங்க. அதனால அவங்களுக்கு இரவுல தூக்கத்தில விந்து வெளியேறும். அப்படிங்கிற அந்த நிலைங்கிறது அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.